கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ் டாக்ஸி பிராங்க் ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் வீடியோவோட லிங்க்கை இன்ஸ்டாகிராமில் அனுப்பி பெரிய கதையே சொல்லியிருந்தாங்க. அதாவது எலெக்ஷன் டைமில் அந்த ஓட் போடுற டைமில் வந்த ஒரு பிராங்க் இது, ஃபேக் ஓட் பிராங்க் அப்படின்னு. இதில் ஆக்சுவலி இவர்கிட்ட மாட்டினவரோட பேர் வந்து திலீப்பா. அவர் வந்து ஒரு புள்ளிங்கோ. ஸோ ஸ்டார்டிங்கில் கெத்தாக இருந்த புள்ளிங்கோ திலீப் வந்து கடைசியில் அவருக்கு முடியும் போது என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா எல்லாருமா சேர்ந்து தொடநடுங்கி திலீப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு புள்ளிங்கோவை பிடிச்சி ஐயா செஞ்சு வச்சிருக்காரு போல இருக்கு. தொடநடுங்கி திலீப் பாருங்க பாருங்க பாருங்கன்னு இவருக்கு பேரே, அதாவது ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட பேர் என்னங்கிறத எனக்கு மைண்டில் ஏற்றிட்டாங்க. ஸோ நம்ம தொடநடுங்கி திலீப்னு பார்க்காம சொல்ல வேணாம், நம்ம இப்போதைக்கு திலீப்னே கூப்பிடுவோம். அந்த பேர் வச்சது சரிதானா இல்லையாங்கிறத கிளைமேக்ஸில் பார்ப்போம். ஃபேக் ஓட் பிராங்க், போடுங்கம்மா ஓட்டு, அதான் டைட்டில். சரி வாங்க, இது ஒரு 13 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி கொண்டு போய் கிட்னி எடுத்தோம்னா இவர் அந்த மாதிரி பேசிருக்காரு. அது அளவுக்கு என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? கிட்னி எடுக்கிறேன். இப்படியா கிட்னி எடுப்பாங்க? மனமுண்டி வரைக்கும் மலமுண்டியா? நான் திருக்குறள் தான் போறேன், பரவாயில்லையா? மலமுண்டின்னு எல்லாமே ஏரியா இருக்கு. சின்ன வடியா பாவம். திலீப்னா கொல்லிப்பு திலீப்னா கொல்லிப்பா? எனக்கு என்னன்னு தெரியல, திலீப்னு பேரை கேட்டால கொல்லிப் காதல் விழுது. நாங்க வேற எங்க போயிட்டு இருக்க? சும்மா மனமுண்டி வரைக்கும். மனமுண்டி என்ன படிச்சிருக்கா? 12th படிச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் எழுதிருக்கா? எக்ஸாம் எழுதி. சாப்பிட்டியா? சாப்பிட்டோம். என்ன வேலையா போற மனமுண்டி? சும்மா பசங்க இருப்பாங்க லீவ் டைமு, அப்படியே சும்மா பசங்க கூட நட்டி விடுத்தான். அட்டி விடுறதா? அட்டி விடுறதுன்னா சும்மா அப்படியே போற பண்ணிங்களா சைட் அடிச்சுன்னு அப்படி சும்மா சுத்தி இருந்தான். எல்லாம் வாங்கிட்டு தான் ஏதோ ஒரு பெரிய வேலையா தம்பி திலீப், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்றத பார்த்து பாவப்பட்டாங்கடா. அட்டி விடுறதுன்னா நான் கூட ஏதோ வேலைக்கு போறான்னு நினைச்சேன். என்ன தெரியாது அட்டி அப்படி ஏதாவது அட்டின்னா என்னங்கடா? அட்டி விடுறதுன்னா சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு பேர் தான் அட்டி விடுறது. அதுல பெருமை வேற. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா அப்படியே சும்மா உட்காந்து பேச போறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதை தைரியமா சொல்றாங்க பாரு. அப்படியே போற வேற பண்ணல சைட் அடிச்சிக்கின்னு கலாச்சிக்கின்னு டீசிங் தானே அது. உன்னைய வச்சு செய்ய தாண்டா ஆளுக்கு நல்லா. பசங்க கும்பலா உட்காந்து போற ஒரு பொண்ணுங்களா கலாய்க்கிறது அந்த மாதிரி ஜாலியா இருக்கு. போற ஒரு பொண்ணுங்களை வந்து அந்த பொண்ணுங்களுக்கு ஜாலியா இருக்குமா? சும்மா அப்படியே சைட் அடிச்சுன்னு அப்படியே. உனக்கு என்ன வயசு ஆகுது? ப்ளஸ் டூன்னா 17-18 வயசு தானே இருக்கும் உனக்கு? 17 வயசு ஆகுது. அதுக்காகவே கிளம்பி போறியா பண்ணின்னு? பசங்க போன் அடிச்சு அப்படி சும்மா பாருங்க. போற வரவங்களை வந்து பொண்ணுங்களை வந்து நீ தொந்தரவு பாருங்க. போற வர பொண்ணுகள் அது அப்படிலாம் சொல்ல வேண்டாம், சிம்பிளா சும்மா அட்டி விடுறதுக்கு டாக்ஸி பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. 15 வயசு சொன்னாரு. 18 கூட இன்னும் தாண்டல. அட்டி விட போற அதுக்குள்ள அட்டி விட போயிட்டு இருக்கு. அதுல ஒரு அதை சொல்லும் போது இவர் கண்ணுல ஒரு ஜேசுதாஸை பாக்குற மாதிரி அதை சொல்லும் போது பாருங்க பிரைட்டா இருக்கு. அப்படியே பொண்ணுங்களை கலாச்சிக்கின்னு சைட் அடிச்சிக்கின்னு அட்டி விட்டுட்டு ஈவினிங் ஆனோடனே வீட்டுக்கு போறது இன்னொரு கட்சி பிடிச்சி. இதுக்கு வேலைக்கு போயிருக்கலாம். பொடிங்க எக்ஸாம் எடுத்துட்டு வீட்டுல இருக்காரு. இப்ப ஏதாவது பார்ட் டைம் வேலைக்கு போகலாம்ல? சொல்ல இது ஒரு வேலை தான், சம்பளம் இல்லாத வேலை. பண்றப்பா ஆனா தொந்தரவு பண்ற. தொந்தரவு பண்ணல, சும்மா ஜாலியா சைட் அடிச்சுன்னு பசங்க கூட தெரிஞ்சுன்னு அதான் தொந்தரவு. இதனால உனக்கு என்ன கிடைக்கும்? அதனால சும்மா ஒரு ஜாலி ஒரு என்ஜாய்மெண்ட். சரி, போற வர பொண்ணுங்க போய் தொந்தரவு பண்றதுக்கு போயிட்டு லிஃப்ட் கிட்ட போறீங்க? இல்லைண்ணா, சும்மா பசங்க கூட அப்படியே ஜாலியா போயிட்டு. பசங்க கூட தான் ஜாலியா வந்தது. ஜாலி தான். ஐயா, போற வர பொண்ணுங்களை எல்லாம் சும்மா தொந்தரவு எல்லாம் இல்லைன்னா சும்மா சைட் அடிச்சிக்கின்னு அப்படியே பசங்களோட ஜாலியா ஒரு இடத்துல கும்பலா ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னு வைங்க. அந்த ரோட கிராஸ் பண்ணி போற பொண்ணோட மண்ணில யோசிச்சு பாத்தீங்களா? அங்க தூரத்திலே பார்த்தா நீங்க 5 பேரும் இருந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே பாப்பீங்க.
சும்மா இருப்பீங்க, போகும்போதே கமெண்ட் அடிப்பீங்க. அப்போ உங்களை தாண்டி போகிற அந்த பொண்ணோட மனநிலை யோசிச்சு பார்த்தீங்களா? அட்டி விடுறாரா? அட்டி இப்போ கிட்னி எடுத்து அப்படியே கத்த கத்த கத்தன்னு பண்ணி கசக்கி விட்டுறோம் கிட்னி எடுத்து. பாருங்க, இப்படி கெத்தா பேசிட்டு இருந்தவர் தான் கொஞ்ச நேரத்துல வாங்குறேன். சத்தியமா நீ ஸ்டார்டிங்ல அந்த அழும்போது பாவப்பட்டான். ஐயோ சின்ன பொடியன் இவர் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாருங்கிற மாதிரி யோசிச்சான். இந்த அளவுக்கு அட்டி விடுறதுக்காக போற அட்டி. அவர் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காரு. இப்ப திரும்ப திலீப் அட்டி அட்டி திலீப் இவர் விடுவார் அட்டி. பாரு வர பொண்ணுங்களை வந்து தூரமா இருந்து பாக்குறதோட நிப்பாட்டிக்கணும். அவங்க விசில் விட்டு கூப்பிடுறது, அவங்கள தொந்தரவு பண்றது, அந்த மாதிரி வேலை வச்சுக்கூடாது. இப்போ உனக்கு ஒரு அக்கா இல்லை ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுப்போம், பேச்சுக்கு இருக்காங்களா அவனுக்கு? இல்லை. ஒரு பேச்சுக்கு உனக்கு இருக்கான்னு வச்சுப்பான். ஒரு ரோட்டில் நடந்து போகிறாங்க, ஒரு 4 பேர் ஏய் சூப்பராக இருக்கட்டும் நின்று அப்படின்ட்டு கத்துறான். ஏய் வாடி எடுத்துன்றான், கண்ணடிக்கிறான். என்ன பண்ணுவோம் நீ? உன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் அக்கா தங்கச்சி சொல்கிறாங்க, என்ன பண்ணுவேன்? எதுக்கு அடிக்கிறான்? அவன் ஜாலியா சும்மா பசங்களோட அட்டி விடுறது தானே இருக்கான். நீ ஏன் அடிக்கிற? நீங்க விட்டா அட்டி சொல்ல. நீ விட்டா அட்டி, அவன் விட்டா சட்டியா? உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். கோவம் வருது இல்ல? அக்கா தங்கச்சியே இல்ல, ஆனா அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போய் அச்சிடுவேன். ஏன்டா அக்கா வைக்கல அச்சிடுவேன்னு அச்சிடுவேன். இது மாதிரி வந்தவங்க அட்டி விட்டுக்கிட்டு இருக்க பேர் எல்லா சட்டியை உருவிட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த பிள்ளைகளுக்கு அண்ணன் தம்பி இருக்குதானே இருந்திருந்தா. ஐயா நீங்க எப்போ பிராங்க் பண்ணுவீங்க? கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் கட்ட சேர்ந்து வேற அட்டி பெருசா. அவன் ஜாலியா பசங்க கூட போயிட்டு அட்டி போட்டுக்கிட்டு போற ஒரு பொண்ணுல கலாச்சிட்டு அவன் என்ஜாய்மெண்ட் தானே பண்றான். அது ஏன் உனக்கு அவங்க ஒரு நீ ஏன் போயிடுகிறான்? எங்க அக்கா பண்றான். உங்க அக்காவை உங்க தங்கச்சியை பண்ணா உனக்கும் வருது. இப்போ நீ அதே வந்து இன்னொரு பொண்ணுக்கு பண்ணும்போது அவங்க அக்காவுக்கு, அவங்க அண்ணன் தம்பிக்கு, அவங்க அம்மா அப்பாவுக்கு கோவம் வராதா? பசங்க கூட இருக்கும்போது தெரியாதுண்ணா. அப்படி சொல்லக்கூடாது சரியா? படிக்கிற பையன் உனக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கு. பொண்ணுல வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து கல்யாணம் நடக்கும், அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. நீ காதலிக்கிறது, கல்யாணம் பண்றதுலாம் அதெல்லாம் ஒரு வயசு இருக்கு, அதெல்லாம் எல்லாம் நடக்கும். சின்ன வயசுல வந்து தப்பு தண்டை பண்ணி மாட்டிக்கிட்டு லைஃப்பை தொலைச்சிடாத சரியா? போறியா பசங்க கூட போறியா விளையாடுறீங்களா ஜாலியா இருக்கலாம், அதை விட விட்டுருணும். பொண்ணுங்களை கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண விடுதான். இப்போ என்ன சொன்னாலும் ஏறாது சார். போய் இப்போ தலையாட்டிட்டு வர்றாருன்னா இப்போ மனசுக்குள்ள நினைப்பாரு, பூமரு என்ன இறக்கி விட, நான் போய் அட்டி விட போறேன். எனக்கு தான் அக்கா அவங்கள தான் நெஞ்சு இல்லை. ஆனா சொல்றாரு பாருங்களா, அது பசங்களோட இருக்கும்போது தெரியாதுண்ணா. எங்க அக்கா அவங்களாச்சா போய் அடிப்பேன். கொஞ்ச நாள்ல பசங்கள்லாம் அங்கங்க போயிருவாங்க, அப்ப தெரியும் அவருக்கு. இப்படி அட்டி விடுறவங்களுக்கு தான் சார் அக்கா தங்கச்சி இல்லைன்னா பொண்ணுங்க பிறக்கிறது. அப்புறம் வயசாயிரும் எல்லாம் ஜட்டி கூட போட முடியாது. அதான் ஜட்டி கூட போட முடியாது. அப்ப இருக்கும்போது அப்ப இளவட்டங்களை எல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் யாராவது தட்டி கேளுங்களேன் அப்படின்னு இப்படி தளரும் போது உங்களுக்கு ஒரு 2-3 பொண்ணுங்க இருப்பாங்க, டெய்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்பா அங்க இருந்து அட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா, வந்து என்னன்னு கேளுங்கப்பான்னு. அப்ப உங்களுக்கு அப்படியே பிளாஷ்பேக் போகும், நான் போடாத ஜட்டியா இப்ப இவங்க போட்டு தொல்லை பண்றாங்களே அப்படின்னு கோவம் வரும் அவங்க மேல. ரிவைண்ட் பண்ணி பார்த்தா நீங்க தான் அது. முன்ன பின்ன அந்த டைம் லைன் மாறி இருக்கு. இப்ப என்ன பூமர் இருந்தீங்கல்ல? சரி, இப்ப நீ வந்து மனம் மூண்டி போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சரி நான் பண்றேண்ணா. பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண சொல்லக்கூடாது. சரி நான் பண்றேண்ணா. என்னன்னு கேளுப்பா. நேற்று ஓட்டு போட்டாச்சு எல்லாம் சரியா? தெரியுமா உனக்கு நேற்று எலெக்ஷன்? தெரியுண்ணா. நான் வந்து திருக்கோளூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர்னு என்னன்னா சுயேட்சையுமே தெரியாது. சுயேட்சை வேட்பாளர்னா எந்த ஒரு கட்சி சார்ந்து நிற்காம தனியாக நிற்கிறது, அந்த மாதிரி நின்று நான் எல்லா மக்களும் வந்து ஓட்டு போட்டால் தான் நான் எம்எல்ஏ ஆக முடியும். எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டிடலாம். எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் எம்எல்ஏ ஆகணும்னா ஒரு 1 லட்சம் ஓட்டு மேலே வச்சு வாங்கணும் சரியா? இப்போ என்னன்னா என்னோட ஆசை, எனக்கு எம்எல்ஏ ஆகி அப்படி இன்னும் கரலோட்டு ஜாலியாக விட சுற்றணும் கொடி மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஒரு ஆசை. அது வந்து நடக்குமா நடக்காதுன்னு தெரில. ஏன்னா இருக்கிற கட்சிக்காரெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க பாரு, காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டான். திருப்பூர் போயிட்டு அந்த பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு பார்த்தியா, அங்கே வந்து அந்த ஓட்டு போட்ட மிஷினில் வந்து சீல் வச்சு உள்ள ஸ்கூலில் வச்சுருக்காங்க.
நான் காலைல விட போனேன் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலான்ட்டு. அங்கே வந்து மிலிட்ரி இந்த துப்பாக்கிலாம் வச்சுட்டு போலீஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. பின்னி என் கூட வா, நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி போவோம். பின்னாடி போயிட்டு இந்த ஸ்கூலு இந்த ஜன்னல் ஏதோ ஓட்டக்கிட்ட போட முடியாது. நான் போனேன் காலையில், பயந்துட்டேன். உன்ன மாதிரி ஒரு அட்டி விடுற தைரியசாலி தான் எனக்கு வேணும். தேடிக்கிட்டே இருந்தேன், வந்து சிக்கிட்டேன். இப்போ திலீப் நீ என்ன பண்ணுற, போய் இந்த மெஷின் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். நான் அண்ணன் எம்எல்ஏ ஆயிடுவேன். பார்ப்போம். நான் வெளியே நிற்கிறேன், நீ உள்ளே போயிட்டு அந்த ஜன்னல் ஓட்டை ஏதாவது போட முடியாதுன்னு பார்த்துட்டு ஈர சாக்கு வச்சு சுற்றியால் அடித்து ஓட்டை போட்டுருவோம். நீ உள்ளே போயிட்டு மிஷின் நான் சொல்கிறேன் அங்கேருந்து நின்றுக்கிட்டு எல்லா மிஷினும் கூட்டிகிட்டு வந்துட்டியா? இது இறக்கி விடுறா, நான் போறேன். இங்கே போகிறப்பா, எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்கிறேன் கேளு. நீ மிஷின் எடுத்துட்டு வந்து டிக்கில் வச்சுக்கிட்டு எங்கேயா போய் ஒரு இடத்துல உட்காந்து இங்கே பாரு இங்கே நான் சொல்கிறேன் கேளுப்பா முத. நான் சொல்றேன் கேளு முத. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ இங்கே பாருப்பா அட்டி, நான் சொல்றது கேளு. இங்கே பாரு ஒரே நிமிஷம் அதுல என்னை இறக்கி கொடுத்தல. சரி நான் இறக்கி விடுறேன். இங்கே பாரு நான் இறக்கி விடுறேன். நான் சொல்றேன் தெரியாது, நீ இறக்கி கூட. இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா. நான் சொல்றேன் ஒரே எங்க வீட்டுக்கு நான் ஒரே புள்ளதான். எனக்கு பயமா இருக்கு, என்னை இறக்கி கூட. நான் சொல்றேன் கேளுப்பா ஒரு நிமிஷம். பாங்க இப்போ வண்டிக்கு போறேன் பாரு, என்ன இறக்கி விடணும். எனக்கு பயமா இருக்கு, என்ன இறக்கி விடணும். இப்ப நீ போன் அவ்வளவுதானா? ஆமா, சரி நான் சொல்ற மட்டும் கேளு. ஆமா, நீ இறக்கி விடு. நான் சொல்ற மட்டும் கேளுப்பா. இங்கே பாரு, நான் சொன்னது கேட்டனா இறக்கி விட்டுருவான். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நீ இறக்கி விடு. ஒரு அட்டி திலீப் இப்படி பயப்படலாமா? பசங்க கூட சேர்ந்து பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு கலாய்க்கிறதுக்கு ரோட்ல இருந்து நீங்கள் தான் பொண்ணுங்களை பயமுடுத்தணும். நீங்கள் போய் இவருக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன அட்டி இன்னும் தெரியல அவருக்கு. அதுதான் இப்போ கிட்டு நீ அப்படியே வெட்டி. நான் சொல்றது கேளுன்னு தான் சொல்றேன். ஒண்ணா மிஷினை நீ எடுத்துட்டு வந்துட்டுனா வெளியே வச்சு நிறைய ஓட்டு வந்து கள்ள ஓட்டு போடுவோம். 2 பேர் சேர்ந்து கொண்டு போய் திருப்பி உள்ள வச்சிரு. நான் ஸ்கூலுக்கு பின்னாடி வெளியே நிக்கிறேன்றான். திடீர்னு போலீஸ் இங்கிலீஷ் எங்க பார்த்து கொண்டாட பயம் தாங்க. ஐயோ இறக்கி விடணும், எனக்கு இறக்கி விடு, எனக்கு பயமா இருக்கு. இங்கே பாருப்பா, உன்னை நீ வைக்கும் போது யாரும் பார்க்க கூடாது. நீ திருப்பி வைக்கும் போது பார்த்துட்டாலும் உன்னை சுட்டுருவாங்க. உன்னை இங்கே டென்ஷன் ஆகல. நான் அங்க இறங்கி விட்டு வந்து நான் ஏன் தலை இப்படி வந்து எனக்கு பண்ற தேவையில்ல இல்ல. என் கூட வருவே வர மாட்டேங்க. ஐயோ எனக்கு பயமா இது, எனக்கு இறக்கி விட்டு. நீ இங்கே பாரு, நீ எது பண்ணாலும் அங்கே இறங்க முடியாது. தல எனக்கு பயமா தல. ஏன் தல உனக்கு காசு தரண்டா. உனக்கு காசு எனக்கு தேவையில்ல. உன் காசு போலீஸ் உன்னை கூட்டிட்டு போறாங்க. என் கூட வர நீனு காசு குடுக்குறான், பின்னாடி போய் ஈர சாக்கு வச்சு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இறக்கி விட்டு. என்ன பண்ணு, நான் சொல்றேன் நானும் காசு தரண்டா உனக்கு. எனக்கு இறக்கி விடணும். அடிக்கிற வேலை வச்சா பசங்களுக்கு போன் பண்ணி வர வச்சிருவான். பசங்க போன் பண்ணி வர வச்சிருவேன். இப்பயே வர வைக்கிற மாதிரியா? வர வைப்பா. 5 பேர் சேர்ந்து உடைச்சா நிறைய மெஷின் அழுட்டு வரலாம்ல. வர வை. மொத்த அட்டியையும் இன்னைக்கு தட்டியை கலட்டாம விடுறது கிடையாது. பயம் வந்துருச்சு அப்பெல்லாம். நீ தனியா ஹேண்டில் பண்ண மாட்டேன் இல்லைங்களா? பயம் வந்துருச்சு. தொடர்ந்து திலீப் பண்ணியா? ஏரியாக்கு வந்து எந்த ஏரியாக்கு வரணும்? அங்க வா. எங்க ஆவி இருக்குங்க. எங்க ஆவி இருக்கு. வரட்டும். நீ வந்து பாரு. நீ இறங்கி விடா. நீ இறங்கி விடா. என்னடா பண்ணுவா? புரியல. இப்ப போன் வச்சு வர வைக்கிற மாதிரியா? இங்க வர வைக்கிற மாதிரியா? போன் கொடு. ஒரு நிமிஷம். நான் என் பசங்க முதல்ல போன் போட்டு நான் போன கொடு. ஒரு நிமிஷம். போன கொடு. என்ன பண்ணுவா? நோ பசங்க போன் என்னடா பண்ணுவா? ஏய் என்ன பண்ணுவா? சும்மா மேல எல்லாம் வச்சுன்னு இருக்காத. சொல்றதை கேளுடா. ஈர சாக்கு வச்சு சுத்தியெல்லாம் 4 அடி ஆடுறேன். என் கூட வந்து உடம்புடா. போய் நான் நீ போய் திருடு. நான் என்ன திருடு? திருட சொல்லடா உன்ன. நீ போய் திருடு. நானும் திருட சொல்ல. இங்க பாரு. சும்மா அடிற எல்லாம் வச்சுக்காத. பாரு போன கூட அந்த பைக்ல குத்துனோட பிரிங்கிட்டு வெளிய வந்து எல்லாமே. இங்க பாரு. நான் சொல்றேன் கேளுடா. இங்க பாரு, செவுத்த வந்து 4 குத்து ஈர சாக்கு போய் குத்துறானோ. நான் சொல்றேன் கேளுடா ஒரு நிமிஷம். நீ வரல. இங்க பாரு. ஐயோ அர்ஜுன் குத்துற மாதிரி கையை மடக்கி குத்தும். இப்ப வயித்துல பாக்குற குத்து பாரு. செவுத்துல ஒரே அத போட கூட. ஏய் அப்படியே என்னடா தெரியாது. என்ன கூட என் பயமா இது. பயமா இருக்கு. போட கூட. இல்ல இல்ல போட கூட. இல்ல கேளுடா ஒரு நிமிஷம். போட கூட. பேச விட மாட்டேங்கிறேன். அடிச்சுனா இல்ல சும்மா மேல எல்லாம் வச்சுக்காத. நீ நான் சொல்றபடி வந்து கேட்டு வந்து பண்ணா இங்க பாரு. உன்ன அப்பலாம் விட முடியாது. என்னன்னா விடு. எனக்கு தெரியாது. போட கூட. இல்ல நீ என்ன பண்ணல வெளிய போல. எங்க போட கொடுத்தல. போட கூட. நான் வர ஊசி குத்துமா. நான் ஊசி குத்த வராரா? இதுக்கு முன்னாடி தலை போன கொண்டு எகிரினாரு. ஊசிய குத்துறோன்னு டக்குன்னு ஒதுக்கிட்டேன். ஊசிக்கு பயந்த அட்டியா நீங்க திலீப்?
நான் சொல்ற மாதிரி என் கூட வந்துட்டேன்னா நீ வீட்டுக்கு போயிடலாம். ஏய் யாரும் கொடுத்தல தல நான் ப்ளீஸ் மயக்கம் போட்டு குதிக்கிறா. வர குதிக்கிறா. தட்டி விட போடுவாரு. என் கூட வரமாட்டல. வரமாட்டேன். ஒரு நிமிஷம் இருடா, நான் பேச விடுறா. நான் பயமா இங்க பாருடா. நான் பேச விடுறா. இப்ப பேசணும் கூசி பேசுறது கேளு முதல்ல. சொல்லலாம் போயிட்டு உட்காந்து பசங்க கூட உட்காந்து பொண்ணுங்களை கலாய்க்க. ஐயோ நான் பார்க்க மாட்டேன் பயமா அது என்ன உனக்கு ஜாலி வருது? இல்ல இல்ல இது மேல பண்ணவே மாட்டேன் நான் இங்க பாரு. ஏய், நான் நான் சொல்றேன். இங்க பாருடா நான் சொல்றது கேளுடான்னா. எனக்கு பயமா இங்க பாரு. நான் சொல்றது கேளு. ப்ளீஸ்ண்ணா நான் சொல்றது கேளுடான்னா. கேட்டனா அவனை விட்டுருவான். சரிண்ணா நீ குதிச்சுட்டே இருந்தா ஊசி எடுத்து குத்துருவேன் நானு. இங்க பாரு. நான் சொல்றது கேளு. பொண்ணுங்களை கலாய்ப்பியா? இல்ல கலாய்க்க மாட்டானு இது மேல கலாய்க்கவே மாட்டானா ப்ளீஸ் அதுல உனக்கு என்ன கிடையாது உனக்கு? நான் ஒண்ணு நான் சும்மா பசங்க தெரியாம பண்ணேன் ப்ளீஸ் நானும் தெரியாத வண்டியில இங்க பாரு. கால்ல கொடுங்க நான் இங்க விட்டுருந்தேன் பாருடா. தெரியாத வண்டியில லிஃப்ட் கிட்ட வருவியா? இனிமே வரைய மாட்டானு இனிமே வரைய மாட்டான் கால்ல கொடுங்க நீ ஜட்டி போட போவியா? உன்னை கொண்டு போய் கிட்னி எடுத்தோம். நான் சொல்றது கேப்பா. ஏய் இருடா, இங்க பாரு, இங்க பாரு. நான் சொல்றது கேப்பா. நான் சொல்றது கேப்பா. பிராங்க் கடா, தம்பி இருடா. யூடியூப் பிராங்க் கடா. ஏய் ஏய் இங்க பாருடா, பிராங்க் கடா. ஏய் யூடியூப் பிராங்க் சரியா பேசுனா பாவம் டயர்ட் ஆயிட்டான். கொஞ்ச நேரம் உயிரே போய் வந்துச்சுன்னா ஏன்னா அப்படி பண்றேன்னா நீ ஃபர்ஸ்ட் பயமா பொண்ணுல கலாய்ப்பா போயிட்டு இது மேல இறங்கி வருது. நான் இறங்கி வரேன். நான் சொல்றேன் கேள்றா. பிராங்க் பண்றேன் அது பண்றேன் பயமுத்து நான் சொல்றேன் கேள்றா. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேள்றா. இப்ப பண்ணது உனக்கு ஊசி இருக்கலாம் இதெல்லாம் சொன்னதெல்லாம் சும்மா சரியா? அதெல்லாம் ஊசி எதுவும் கிடையாது. இந்த அப்படி போனாலும் சைக்கிள் குத்துன்னு இருக்காது இன்னொரு வாட்டலாம் சும்மா என்னது சைக்கிள்லாம் குத்துன்னு இருக்காது இன்னொரு சைக்கா சைக்கிள் பெஜராகி போச்சு நான் நீ பேசுறதே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஸ்டைக்குன்ற நான் சொல்றது கேளு. கேளுப்பா தம்பி. இங்க பாரு என்ன பாரு பெஜர் ஏத்தின்னு இருக்கானோ சரிப்பா. நான் சொல்றது கேளுப்பா. ஆயிடுச்சு இன்னொரு அங்கேயே இறக்கி விட்டுருலாம் நான் சொல்றது கேளுறா. என்னண்ணா நான் சொல்றது கேளு. சும்மா விளையாட்டு தான் பண்ண பிராங்க் தான் பண்ண. பிராங்க் தான் பண்ணி அதுக்கு என்ன இப்படி ஊசி குத்துறீங்க கிட்னி கிட்னி அப்புறம் எது தெரியல வர ஏறி வர நீ ஊசி வீசி அப்புறம்னா சரி என்ன பண்ண மாட்டேன் இது மாதிரி ஒழுங்கா இருக்கணும் மனுஷன் நான் காலில் நீ காலெல்லாம் ஊத்த வரல. போயிட்டு அங்க பாரு பொண்ணுங்களை தொந்தரவு பண்ண கூடாது. அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றது கேளுறா ஒரு நிமிஷம். செல்லுக்கு நான் இப்ப கொடுத்துட்டேன் பாடுறா பாரு. நான் சொல்றது கேளு பொறுமையா. போயிட்டு தொந்தரவு பண்றது அதெல்லாம் வந்து தப்பு. அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? நீ அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லும் போதுதான் அந்த ஊசின்றது நான் எடுத்துட்டு வந்தேன். என்ன வந்து நார்மலா பண்ணிட்டு போவான்ட்டேன். புரியுதா? பயப்படாத ஒரு நிமிஷம் அமைதியா பயப்படாத சரியா? கொஞ்சம் தேவை பெஜார் பண்ணிட்டேன். ஓகே அதான் பயம் இல்லாத இல்ல பயம் இல்ல வீடியோ எல்லாம் பாத்தியா? வீடியோ எல்லாம் பார்த்தேன் பயம் இல்ல. வீடியோ எல்லாம் காட்டிருக்காரு. நீ பண்ணது நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்டா இருக்கும். அதெல்லாம் வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். நீ பண்ணது நான் பண்ணதா? நான் என்ன பண்ணேன்? வந்ததுல இருந்து நீ தானே பண்ணிட்டு இருக்க. என்னையும் கூட்டு சேர்க்கிற. போட்டா மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீ பேசுனது எல்லாமே பார்ப்பாங்க மக்கள். சம்மதம் உனக்கு? சமாதானம் சரி நல்ல பையனாரு. பொண்ணுங்களாம் போய் கலாய்க்கிறப்ப எல்லாம் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். பண்ணக்கூடாது தப்பு அதெல்லாம் சரியா? நல்லா பாடி நல்லபடியாரு. என்ன சொல்றது? நீ வாழ்க்கையில நிறைய பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு. இதுமாரி எனக்கு யாரும் சொன்னது இல்லைண்ணா. நீ தான் சொல்லி அதுதான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் தப்பு எனக்கு தப்பு சரி. யாரும் சொல்லல. சொன்னாலும் மனசுல வச்சுக்க. நல்லபடியா இரு. நான் சொல்ற மாதிரி சொல்லு. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனுக்கு வளருது நாக்கலாம். தமிழ் டாக்ஸி சேனல் தமிழ் டாக்ஸி சாக்லேட் இறக்கி விடியாயோ. ஆனா ஒரு வார்த்தை சொன்னான் பாத்தீங்களா? அதுல அவனுக்கு ஒரு 100% இல்லாட்டியும் ஒரு 50% அவனுக்கு ரியலைஸ் ஆகிருக்கு. இது மாதிரி முன்ன பின்ன யாரும் சொன்னது இல்லைண்ணா இது தப்பு அப்படின்னு. நீ தான் முதல்ல சொல்லுவேன். கைடு பண்றதுக்கு யாரும் இல்லை. அப்படியே சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறது. ஆனா பரவாயில்ல சார். விஜயகாந்த் சார் மாதிரி பேசியே திருத்திட்டீங்க. சின்ன படிக்கும் எனக்கு கும்பிட்டோடனே பாவமா போச்சு. அதுதான்
ஊசினோட பயந்துட்டாரு. நான் நினைச்சேன் இது அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வியூவர்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்ச பேர், இவர் தான் பேர் வச்சிருக்காரு தொடநடங்கி தினேஷா திலீப். வளர்ற வயசுக்கு வந்து தனியா மாட்டினோடனே நல்லா பயந்துட்டான். ஊசி போட்டுக்கிட்டு கொண்டு வேற நல்லா வாழைப்பழம் மாதிரி மஞ்சள் கலர்ல வாட்ச் எல்லாம் போட்டுட்டு நகமெல்லாம் வளர்த்துக்கிட்டு அட்டி விட போனவனை வீட்டுக்கு ஒரே பிள்ளை நான் ஒண்ணு ஜட்டி ஈரமாகிற அளவுக்கு பயப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி சொன்னேன், கூப்பிடவா பசங்களை கூப்பிடவா? ஊசின்னு சொன்னதுல உஷாராயிட்டேன். ஊசியா பசங்க வர்றதுக்குள்ள ஊசி ஏத்திடுவான்னு இருந்தாரு. எல்லாரும் ஆகுன்னா இதான் தனியா நின்று சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். ஏதாவது சண்டைக்கு போய் சண்டை போட்டோம்னு வைங்கல, இப்போ ஃபோன் பண்ணா பில்லு 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 பில்லுன்னு பசங்க வந்துடுவானுங்க. ஏய் அவனுங்க வர்றதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷமும் வரும், அதுக்குள்ள ஊசி எடுத்து சொல்லிடுவேன். அவனுக்கு தனியா சண்டை போட மாட்டாங்க, வீராப்பா பேசுவாங்க. ஏதாவது நம்ம போய் உஹு அப்படின்னோம்னா எனக்கு 5 பேரை தெரியும் 7 பேரை தெரியும், தனியா சண்டை போடண்டா அடிச்சிருவிய. அது சரி, இதோட திருந்துறானோ தெரியா, நான் எனக்கு சரியான பாவம். இப்ப எல்லாரும் இந்த வீடியோவை கையில வச்சிருப்பாங்க. இவர் வந்து யாரையாவது கலாய்ச்சா அண்ணா விட்டுனா அண்ணா விட்டுனா அப்படின்னு நடிச்சு காட்டுனா பார்த்துட்டாங்களா வீடியோ, இல்லைன்னா இந்த வீடியோ வந்து ஆட்டி காட்டணும். என்ன திலீப் தொடர்நாளைக்கு திலீப் இங்க இருந்த பொண்ணுங்கள்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க, உலகமே ஒன்னா கலாய்க்குத. ஆனா பாருங்க இவர் ஒரு சேஃபு, அவங்கள இறக்கி விட்டுட்டு இப்போ அந்த வீடியோவை போடலாமான்னு போயா அப்படின்னு திட்டிடுவாங்க. காருக்குள்ளே வச்சு பெர்மிஷனை வாங்கிட்டாரு போடலாமா. அண்ணா ஊசி எடுத்து கொடுத்துருவாரோ, சரி போட்டுக்கங்க பரவாயில்ல. பாவமாவும் இருந்தது, அவர் செய்ய போன வேலைக்கு ஒருத்தரை திருப்பி இருக்காரு. அவர் அது பேசும்போது கோவமா இருந்துச்சு, திரும்ப திரும்ப நினைச்சு கும்பிடும் போது ஒரு மாதிரியா தான் இருந்தது. சின்ன பையன் இல்ல, கொஞ்சம் பெரியவங்கன்னா சண்டைக்கு போயிருப்பாங்க. என்ன இவர் ரொம்ப சின்ன ஆளு, சின்ன ஆளுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 4 பஜ்ஜி போண்டா வாங்கிட்டு போய் கிரவுண்ட்ல கிரிக்கெட் ஆடு, விளையாடு, நல்லா உடம்பு வேர்க்கும், விளையாடு ஃபிட் ஆகும். அட்டி விடுறேன்ட்டு போய் பொண்ணுங்களை கலாய்க்கிறதுலாம் ஒரு ஹாபியா அவங்களுக்கு? மொத்த டீமும் ஒன்னொன்னா மாட்டணும் அந்த ஆளுக்கிட்ட. சொன்னாலும் சொல்லுவான் அப்படி ஒரு ஆள் இருக்காரு, ப்ரூஃப் ஆயிட்டு எனக்கு. ஆனா பரவாயில்ல, அவன் ஏதோ ரியலைஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. திருத்திட்டீங்களே பேசிய நைஸ். உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். பாய்.